ஒரு ஊரில் இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து அவங்கக்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. பக்கத்து ஊருக்காரங்க யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த ஊருக்காரங்களுக்கு வந்து காதே கிடையாது. பேசவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க. அவங்கக்கிட்டையும் யாரும் பேச மாட்டாங்க. காரணம் ஏன் அவங்க பேச மாட்டாங்கன்னா அவங்களுக்கு வாயே கிடையாது. வாயே கிடையாது. அதுபோல் பார்த்தா அவங்கக்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு காதே கிடையாது. அதனால் இப்போ இவங்க வந்து வாய் இல்லாமல் காதும் இல்லாமல் இவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதை பற்றி இவங்களுக்கு மூக்கு இருந்தது. மூக்கை வச்சு தான் இவங்க வாய் கிடையாதா, சாப்பிட மாட்டாங்களா, மூக்கை வச்சு சுவாசிப்பாங்கள்ல, அந்த காற்றில் உள்ள அந்த சுவாசிக்கிற காற்றுல ஈரம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இவங்களுக்கு வயிறு நிறையும். போய் உட்காந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னோடனே சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ சாப்பிடுவாங்களோ அப்போ தான் அவங்க சுவாசிப்பாங்களே. நல்லா சுவாசிப்பாங்க. அப்படியே வயிறு நிறைஞ்சிரும். வயிறு நிறைஞ்சோடனே அப்பாடா ஒரு ஏப்பம் விடுவாங்க. நல்லா இருக்குது வயிறு நிறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் வந்து நடைமுறையில் நடக்க முடியாத சம்பவங்களை கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது அது எவ்வளோ இருக்குது இந்த உலகத்தில், எவ்வளோ கற்பனை பண்ணலாம்? அது கோடிக்கணக்கில் இருக்குது. அவ்வளோதான், அதுக்கு எல்லையே கிடையாது அந்த கற்பனைக்கு. இனிமேல் அப்படி தான் நம்ம கற்பனை பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்களை கற்பனை பண்ண நடக்கிற சம்பவங்கள் வந்து அதை நம்ம தினசரி வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை நம்ம பேசுகிறோம். நான் அங்கே போனேன், இன்றைக்கி தோட்டத்துக்கு போனேன், விவசாயம் பார்த்தேன், தண்ணி பாய்ச்சினேன், கத்திரிக்காய் கொஞ்சம் பறித்தேன், வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்தது அதையும் எடுத்துக்கிட்டேன், வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு நடக்கிற சம்பவங்களை நம்ம சொல்கிறோம். நடக்க முடியாத சம்பவங்களை நம்ம எங்கேயுமே பேசுகிறதில்ல. அதற்கான ஒரு இடம் தான், அதற்கான ஒரு களம் தான் கதை சொல்லுகிற கலை. அங்கே தான் நம்ம நடக்க முடியாத சம்பவங்களை சொல்லணும். சொல்லி நம்ம கதை சொல்ல வேண்டும். இதுதான் கதை சொல்லுகிற கலை. கதை சொல்லுகிற கலையே இப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது நாள் வரைக்கும் அதற்கான ஆராய்ச்சி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் அந்த கலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதை கண்டுபிடித்த முதல் மனிதன் நான் தான். தமிழனாகிய இந்த முதல் மனிதன் தான்.